அம்பிகையின் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அற்புதம் நிறைந்த நவராத்திரி விழா ஆரம்பமாகிறதுங்க. 22/9/2025 அன்று செப்டம்பர் மாத நவராத்திரியானது ஆரம்பமாகிறது. மேலுமே இது புரட்டாசி மாதத்தில் வரும் பிரதமை ஒரு திதியாகும். இந்த பண்டிகை ஆரம்பிக்கும் நாள் என்று செப்டம்பர் 22/9/2025 நவராத்திரி பூஜையானது ஆரம்பிக்கலாங்க. இந்த நாள் நவராத்திரி பண்டிகையோட ரொம்ப முக்கியமான நவராத்திரி காலத்தில் அம்பிகை நம்மளுடைய வீட்டிற்கு அழைத்து அவளோட மனம் மகிழும்படியான செயல்களை எல்லாமே செஞ்சு அம்பிகையோட அருளை வேண்டி பெற வேணும். அப்படி பெறப்படும் அம்பிகையோட அருள் பார்த்திங்களா, காலம் முழுவதுமே கவசம் போல இருந்து நம்மை முழுமையாக பாதுகாக்கும். நமக்கு பல விதங்களில் நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அற்புதமான நவராத்திரி விழா இன்று ஆரம்பங்க. நவராத்திரி காலத்தில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என சில இருக்குது. நவராத்திரி விரதம் இருந்து வழிபாடுகளில் ஈடுபட முடியலனாலும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நவராத்திரியோட 9 நாட்களுமே தவிர்க்க வேணுங்க. அப்படி நவராத்திரி காலத்தில் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம நவராத்திரி அப்படின்னா என்ன, வாங்க விரிவாக பார்க்கலாம். நவராத்திரி அப்படிங்கிறது அம்பிகையை போற்றி வழிபட்டு அவளோட அருளை பெறுவதற்குரிய அற்புதமான ஒரு காலங்க. இது அம்பிகை தீமையுடன் போர் செஞ்சு உலகை காத்து வெற்றி கொண்ட ஒரு அற்புதமான காலம். அதனால தான் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுமே மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. அம்பிகையோட அருள், செல்வ வளம், பாதுகாப்பு, வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி என பல நல்ல விஷயங்களை பெற்று அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு அருமையான காலம். அதனால தான் நவராத்திரியோட 9 நாளுமே மிக பயபக்தியோட வழிபட வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 9 நாட்களுமே எவற்றையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்ய வேணும், எவற்றையெல்லாம் முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதையும் விதிமுறைகளுமே இருக்குது. இது எல்லாருமே கடைபிடிக்கிறது ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். நவராத்திரியில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், இறை சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருந்து மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்திருக்க வேணும். தியானம், வழிபாடுகள் எல்லாமே ஈடுபட வேணுங்க. தூய்மையான ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும். இறைவனோட நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக வழிகளில் ஈடுபட வேண்டும். நேர்மறையான ஆற்றல்கள், தேவியோட அருளை பெறுவதற்கான வழிகளில் மனதை செலுத்த வேணும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். மேலுமே தினசரி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொலு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரிங்க, தினமுமே காலை மற்றும் மாலையில் வீட்டில் தீபம் ஏற்றுங்க. அம்பிகையை வழிபட வேண்டும். அம்பிகை போற்றும் மந்திரங்களை படிப்பதும் கேட்பதும் ரொம்ப சிறப்பு. தினமுமே பூக்கள் அணிவித்து வழிபட வேண்டுங்க. முடிந்தவங்க நைவேத்தியம் ஏதாவது கூட நீங்கள் படைத்து வழிபடலாம். முடியாதவங்க எளிமையாக பழங்கள், பால், கற்கண்டு மட்டுமாவது படைத்து நீங்கள் வழிபட்டு வரலாம். இந்த 9 நாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேலுமே இந்த நவராத்திரியில் 9 நாளுமே விரதம் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை மட்டுமாவது தினமுமே நீங்கள் உபவாசமாக இருந்து அம்பிகையை வழிபடலாம். முடியாதவங்க சைவமாக சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து 9 நாளுமே மனதை தூய்மையாகவும் உடலும் தூய்மையாகவும் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. வீட்டையும் தூய்மையாக வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா, தானங்கள் செய்வது ரொம்ப நல்லது. முடிந்த வரைக்குமே நவராத்திரி காலத்தில் தானங்கள் நீங்கள் கொடுக்கலாம். முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை கூட நீங்கள் செய்யலாம். உடை, உணவு, பணம் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து உதவலாம். கருணை, அன்பு அப்படிங்கிறது அம்பிகையோட ஒரு அற்புதமான குணங்க. இதை எவர் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அம்பிகையோட அருளானது முழுவதுமாக கிடைக்கும். தானமாக அவங்கள தேடி அதிர்ஷ்டமும் பல நன்மைகளுமே அவங்களுக்கு தேடிக்கொண்டே வரும். மேலுமே அவங்களுக்கு வெற்றியாகவே அமையும். நவராத்திரியில் முக்கியமாக செய்யக்கூடாதவ, தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தீய செயல்கள், அசைவம் சாப்பிடுவது,
போதை வஸ்துங்களை பயன்படுத்துவது, கோபப்படுவது, மற்றவங்கள் மீது பொறாமை கொள்வது, பொய் சொல்வது, திருடுவது, முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது எல்லாமே இந்த நவராத்திரி நாட்களில் முக்கியமாக தவிர்க்க வேணுங்க. இவை அனைத்துமே எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும். அதனால் தெய்வ அருள் பார்த்திங்களா நமக்கு கிடைப்பதற்கு பதில் அம்பிகை நம் மீது கோபம் கொள்வாங்க. மேலுமே மற்றவங்களை பாதிக்கும் செயல்களை நீங்கள் செய்யாமல் இருக்கணும். புறம் பேசுவது, மற்றவங்கள வார்த்தைகளாலும் செயல்களாலும் காயப்படுத்துவது, ஒருத்தருக்கு நாம் உதவி செய்யலனாலும் பரவாயில்லைங்க, ஊத்திரியம் கொடுக்கவே கூடாது. அடுத்ததாக மனதை கெடுக்கும் விஷயங்களை பார்ப்பது, அவற்றில் கவனம் செலுத்துவது, மேலுமே அடுத்தவங்களை கிண்டல் செய்வது, குறிப்பாக வழிபாடுகளை விமர்சிப்பது போன்ற நமக்கு எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் தரும் விஷயங்களை மட்டுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்ற விஷயங்களை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேணும். மனதை எப்போதுமே அமைதியும் தூய்மையும் அடைய செய்யும் ஆன்மீக நூல்களை வாசிப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே மூத்தவங்களை அவமதிப்பது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. வயதில் மூத்தவங்க, தெய்வங்கள் ஆகியவங்களை நீங்கள் அவமதிப்பது போல் பேசுவது, நடந்து கொள்வது எல்லாமே முக்கியமாக இந்த நாளில் தவிர்க்க வேணும். அதே போல தாங்க பெரியவங்கிட்ட வாக்குவாதம் செய்வது, ஆசிரியர்களை கிண்டல் செய்வது, தன்மையான முறையில் நடந்து கொள்ளாமல் இருப்பது எல்லாமே தவிர்க்க வேணும். அனைவரையுமே மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இது அம்பிகைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இந்த நாளில் முக்கியமாக இந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே நவராத்திரி விரதத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோமா, 9 நாள் நவராத்திரி பண்டிகை துர்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் வெவ்வேறு வகையான பூஜை செஞ்சு துர்க்கையை பக்தர்கள் பார்த்திங்களா வழிபடுவாங்க. இதன் மூலம் துர்க்கையோட ஆசீர்வாதத்தை பெற முடியும். வழிபாட்டின் ஒரு பகுதியாக விரதம் கடைபிடிப்பது ஒரு முக்கியமான விஷயம்தான். நவராத்திரியின் இறுதி நாளில் புனித சடங்கை முடித்த பிறகு விரதம் நிறைவடையும். முதல் முறையாக விரதம் கடைபிடிக்கிறவங்க நவராத்திரி 9 நாட்களில் முக்கியமாக செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலதை பார்க்கலாம். பழங்கள், உலர் பழங்கள். விரதம் கடைபிடிக்க நினைக்கும் நபர்களுக்கு அதிகமாக சாப்பிடும் எண்ணம் இருக்காது. விரத காலங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னா பழங்கள், உலர் பழங்கள், நட்ஸு, பால் பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். மேலுமே ஜவ்வரிசி, வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போன்ற காய்கறிகளை கூட நீங்கள் சாப்பிடலாம். அடுத்ததாக எண்ணெய் பயன்பாடு. நவராத்திரி கொண்டாட்டத்தில் விரதம் கடைபிடிக்கும் பக்தர்கள் நெய் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நெய் இல்லாத பட்சத்தில் கடுகு எண்ணெய் பயன்படுத்தி சமையல் நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக பார்த்திங்களா, அசைவம் முக்கியமாக தவிர்க்க வேணுங்க. நவராத்திரி மிகவும் புனிதமான ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறதுனால அசைவ உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். சமையலுக்கு பூண்டு, வெங்காயம் பயன்படுத்தக்கூடாது. இவை உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டில் தடையை கூட ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விரத நேரம் அப்படின்னு பார்த்தோமா, சூரியன் மறைந்த பிறகு பார்த்திங்களா நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு ஜீரணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் உணவுகளை கட்டாயமாக நீங்கள் தவிர்க்கணும். குறைவான உணவு சாப்பிட்டா கூட நீங்கள் ஆற்றலோடு இருக்கலாம். மேலுமே நகம் வெட்டவே கூடாதுங்க. விரத நாட்களின் போது நகம் வெட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சவரம் செய்யக்கூடாது. இவை இரண்டுமே எதிர்மறை ஆற்றலை இருக்கக்கூடியது. நகை அதிகமாக வளர்ந்தால் கூட பரவாயில்லைங்க. இந்த 9 நாளுக்குமே நீங்கள் அம்பிகைக்கு விரதம் இருக்கிறதுனால நகத்தை வெட்டக்கூடாது. அடுத்ததாக மந்திரம் உச்சரிப்பது வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நவராத்திரியின் 9 நாட்கள்லையுமே மந்திரம் உச்சரித்து துர்க்கையிடம் இருந்து நேர்மறையான ஆற்றலை பெற வேணும். தீய சக்திகளை அழிக்கக்கூடிய துர்க்கை மந்திரங்களை நீங்கள் படித்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக 9 நாளுமே சுத்தபத்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. 9 நாட்களுமே வீட்டையும் பூஜை அறையும் தூய்மையாக வைப்பது அவசியம். தூய்மை அப்படிங்கிறது எப்போதுமே வீட்டிற்குள்ளே நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். காலையில் எழுந்ததுமே குளித்து உடைமைகளை அடிக்கடி மாற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேணும். இப்படி வைத்திருந்தால் மட்டுமே அம்பிகையோட அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்கும். மேலுமே நம்ம வீட்டில் பார்த்திங்களா கெட்ட சக்திகள் அண்டவே அண்டாது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்பிகையோட அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க. இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதே இந்த வீடியோவுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே கூட தீர்வு சொல்லப்படுங்க. இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த நவராத்திரி விரதம் இன்னைக்கிலேருந்து ஆரம்பமாகிறது. நீங்கள் விரதம் கடைபிடிக்கிறவங்களா? மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி விரதம் இருக்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதையும் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் விவோஸ், தேங்க்யூ.